இதனை பத்தி பார்க்க போறோம். சிஎஸ்கேவோட கேம்ப்ல லேட்டஸ்டா ஜாயின் பண்ண ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் யாரு அண்ட் இன்னும் கேம்ப்பை யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம கிளியரா பார்த்தலாம். அண்ட் சிஎஸ்கே ஓப்பன் நெட்ஸ்ல பார்த்தீங்கன்னா இங்க சேப்பாக்ல பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நிறைய கிளிப்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கொண்டு வந்திருக்கேன். அதெல்லாமே ஒன் பை ஒன்னா பார்த்தலாம். வீடியோ கண்டிப்பா நினைச்சிருக்கும். வீடியோ கிளிக் பண்ணிட்டு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சு. ஃபர்ஸ்ட் நம்ம டிக்கெட்ஸ் அப்டேட்ல இருந்தே போயிடலாம். எல்லா டிக்கெட்ஸுமே ஆன்லைன் முறையில டிஸ்ட்ரிக்ட் ஆப் மூலியமா தான் உங்களால வாங்கிக்க முடியும். எதுவுமே வந்து கவுண்டர்ல போய் வாங்க முடியாது. 19th மார்ச் 10:15 AM சிஎஸ்கே வந்து டிக்கெட்ஸ் வந்து செல் பண்ண போறாங்க. ஸோ சிடிஇ லோவர் பார்த்தீங்கன்னா 1700 நம்ம சொல்லியிருப்போம் லாஸ்ட் வீடியோ 1700 தான் ஸ்டார்டிங் பிரைஸா இருக்கும்னு. ஸோ அதே மாதிரி இப்போ 1700 பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிரைஸா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சிடிஇ லோவர் தென் ஐஜேகே அப்பர் பார்த்தீங்கன்னா 2500 அண்ட் ஐஜேகே லோவர் பார்த்தீங்கன்னா 4000 சிடிஇ அப்பர் வந்து 3500 ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஎம்கே டெரஸ் விச் இஸ் 7500. முடிஞ்ச அளவுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஆப்லேயே வந்து டிக்கெட்ஸ் வாங்க பாருங்க. இங்க சிடிஇ லோவர் வந்து 1700 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா. இதே சிடிஇ லோவர் வந்து பிளாக்ல வாங்கினீங்கன்னா 4000 5000 வந்து இஷ்ட வேலைக்கு வந்து சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு இங்கேயே வாங்குங்க. இன்கேஸ் ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ் கிடைக்கலையா நம்ம முன்னாடி வீடியோஸ்ல சொன்ன மாதிரி தான் சிஎஸ்கே டிசி 3:30 மணிக்கு மேட்ச் நடக்குது. அது அழகா பார்த்தீங்கன்னா உங்களால் வாங்க முடியும். டிசி தான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஐபிஎல் 25ல பெஸ்ட் ஸ்குவாடை வச்சிருக்காங்க. அவங்களோட கேப்டன் அக்ஷர் படேல் அண்ட் இப்போ லேட்டஸ்டாக ஃபேஃப் டியூப்ளசிஸ் வந்து வைஸ் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்குவாட் தரமா இருக்கும். மேட்சும் வேற செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த மேட்சுக்கு வந்து டிக்கெட்ஸ் வாங்க பாருங்க. நம்ம தம்பி சாம் பார்த்தீங்கன்னா அண்ணன் டாம் கரனோட பர்த்டேவெல்லாம் அழகாக செலிப்ரேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சாட்டர்டே நைட் கிளம்பியிருக்காரு போல. அண்ட் சண்டே ஒரு ஆஃப்டர்நூன் அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சாம் கரன் சிஎஸ்கேவோட கேம்பை வந்து ஜாயின் பண்ணியிருந்தாரு. தரமான ஒரு எடிட் வேற நம்ம சிஎஸ்கே குக் பண்ணியிருப்பாங்க சாம் கரனுக்காக. அவரோட அந்த ஃப்ரேமை பாருங்க, அந்த ஃப்ரேம் பாருங்க ஜி அப்படின்னு ஒரு மீம்லாம் இருக்கும் பாருங்க. அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே செமையான ஒரு எடிட்டை வந்து நம்ம சுட்டி குழந்தை சாம் கரனுக்கு வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட நூர் அகமதுமே இப்போ சிஎஸ்கேவோட கேம்பை ஜாயின் பண்ணியிருந்தார் லேட்டஸ்ட்டாக. ஸோ இன்னைக்கு அதாவது மண்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா நம்மளோட நூர் அகமது வந்து சிஎஸ்கே கேம்பை ஜாயின் பண்ணியிருந்தார். ஃபிலிமிங் ஆக்ஷன்ல வந்து 100 பிக் பண்ணுறப்போ 10 crores அப்படின்னு ஹேண்ட் போஸ்ட் காமிச்சிருப்பாரு இல்லையா. ஸோ அது வந்து மார்டின் ஸ்கார்செசியோட கூட கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த டெம்ப்ளேட் வந்து இப்போ வரைக்கும் செம வைரலா இருக்கு. அதை நம்மளோட நூர் அகமது வேணா ரீக்ரியேட் பண்ணிருப்பாரு. ஸோ பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. அண்ட் இப்போ சிஎஸ்கேட கேம்பை இன்னும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா, டெவான் கான்வே அண்ட் நேத்தன் எல்லிஸ். கான்வே ஒன் ஆஃப் அவர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேஸ்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் வந்து ஓப்பனிங்கே தாங்க போறாரு. ஸோ அவர் வராதது இன்னுமே நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு கன்சர்னிங்கா இருக்கு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்றப்போ கூட ரீச் ஆகியிருக்கலாம். ஆர் இன்னொரு 1 or 2 ஹவர்ஸ்ல ரீச் ஆகலாம். பட் ப்ராப்ளி இன்னைக்கு ரீச் ஆவார்னு சொல்லியிருக்காங்க. ஆர் டிலே ஆச்சுன்னா கூட நாளைக்கு கன்ஃபார்மா நம்மளோட டெவான் கான்வே அரைவல் கன்ஃபார்ம் அப்படின்னு வந்து ரிப்போர்ட்ஸ் வந்திருக்குங்க. கான்வே அண்ட் ரச்சின் வந்து ஒன்னா வருவாங்க தான் நம்ம லாஸ்ட் வீடியோஸ்ல எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். லைக்வைஸ் சாம் கரன் அண்ட் ஜேமி ஓட்டன் ஒன்னா வருவாங்க தான் சொல்லியிருந்தோம். பட் ஜேமி ஓட்டன் முன்னாடி வந்துட்டாரு. நெக்ஸ்ட் தான் சாம் கரன் வந்திருப்பாரு. ஸோ இப்போ அதே மாதிரி கூட வந்து நம்மளோட கான்வே ஃபர்ஸ்ட் வந்துடலாம். நெக்ஸ்ட் ரச்சின் வந்துடா ஒரு 1 or 2 டேஸ்ல அவரும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுவார் ஆஃப்டர் கான்வேஸ் அரைவல். ஏன்னா ரச்சின் வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் ப்ளே பண்ணியிருக்காரு இல்லையா சாம்பியன்ஸ் ட்ராஃபில. ஸோ அவர் கொஞ்சம் ரெஸ்ட் வந்து தேவைப்படுறது போல. ஸோ அதனால கொஞ்சம் டிலேவா ஜாயின் பண்றாரு. நேத்தன் அவருமே சிடி விளையாடி ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு. ஸோ நூர் அகமதே இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் February 28 அவருக்கு சிடி முடிஞ்சிருச்சு. ஆனால் அவரே இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கிறதுனால மேபி நேத்தன் எல்லிஸ் ஆல்சோ கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா அவர் வந்து செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வந்து சிடியில் ப்ளே பண்ணியிருக்காரு இல்லையா. ஸோ கொஞ்சம் டிலே ஆகலாம். பட் அவருமே வந்து சீசனுக்கு முன்னாடி ஜாயின் ஆகி தானே ஆகணும். ஸோ அதனால கண்டிப்பாக நேத்தன் எல்லிஸோட அரைவலுமே கூடி சீக்கிரம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹோலி ட்ரினிட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்எஃப் ட்ரினிட்டி கேள்விப்பட்டீங்களா? ருத்ராஜ் கைக்வாட், தல தோனி, ரவீந்திர ஜடேஜா all 3 in 1 frame. So ருத்ராஜ் கைக்வாட் பேட்டிங், தல தோனி விக்கெட் கீப்பிங் அண்ட் ரவீந்திர ஜடேஜா ஃபீல்டிங். ஸோ பார்க்கறதுக்கே வேற லெவலில் இருக்கு. எஸ் கைஸ், நம்ம சிஎஸ்கே ஓப்பன் நெட்ஸ்ல வந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எஸ்ஆர்எக்ஸோட லைவ் ஸ்ட்ரீம்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஓப்பன் நெட்ஸ்ல வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ 260 வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க டோட்டல். ஸோ பார்க்கறதுக்கு பயங்கரமா இருந்தது. அண்ட் கேகேஆர் கூட சில பிராக்டிஸ் மேட்சை லைவ் ஸ்ட்ரீம் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சிஎஸ்கே வந்து ஓப்பன் நெட்ஸ்ல பிராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ சில கிளிப்பிங்ஸ் பண்ண சோஷியல் மீடியாவில் வந்து கொஞ்சம் லோ குவாலிட்டியில தான் இருக்கு. ஏன்னா வந்து இது யாரோ ஒரு ஃபேன் வந்து எடுத்திருக்காங்க போல. ஸோ அதெல்லாம் வந்து ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்தலாம். நம்ம தல தோனி வந்து சரியான ஒரு ஃபிளாட் பவுண்டரி அன்சுல் கம்போஜர் டெலிவரி அடிச்சிருப்பாரு. அதை போய் பார்த்துடுவாங்க. அண்ட் நம்ம ஆர்ச்சாமி, டூபே, ஸ்ரேயஸ் கோபாலுக்கு எதிராக ஹியூஜ் 6 வந்து அடிச்சிருப்பாரு. அதையுமே பார்த்துடுவாங்க. நம்ம தலை ஓப்பன் நெட்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி டாமி சிம்சக் நம்மளோட ஃபிசியோட பார்த்தீங்கன்னா சில ரன்னிங் ப்ராக்டிஸ் அண்ட் வார்ம் அப்லாம் ஈடுபட்டிருப்பாரு. அதை போய் பார்த்துடுவாங்க.
லேட்டஸ்ட்டாக சிஎஸ்கே ரிலீஸ் பண்ண ருத்ராஜோட அந்த டாக்குமெண்ட்ரியை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க நம்பர் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இன்கேஸ் பார்க்கலனா உடனே செக் பண்ணி பாருங்க. சிஎஸ்கேட ஆஃபிஷியல் யூடியூப் சேனல் அது இருக்கும். சிஎஸ்கேட கண்டென்ட் கிரியேஷன் டீம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ நீங்கள் பார்க்குறீங்க. சிஎஸ்கேட கண்டென்ட் கிரியேஷன் ஹெட் ராதாகிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவில் இருக்காரு. ஸோ அவர் தான் வந்து முழுக்க சிஎஸ்கேட சோஷியல் மீடியா வந்து டேக் கேர் பண்ணிக்கிறவர். ஸோ சிஎஸ்கேட சோஷியல் மீடியா கேம் ஏன் இவ்வளோ நல்லா இருக்குன்னா அதுக்கு முழுக்க காரணம் இந்த பேக் சைடில் ஒர்க் பண்ணுற இந்த பீப்புளால் மட்டும்தான். ஹோப் சீசன் நடக்கிறப்பையும் இதே மாதிரி கண்டினியூ பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆல்ரெடி இந்த ஐபிஎல் வர 3 அஃபிஷியல் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் நம்ம பார்த்துருப்போம். இப்போ கேட்கிற சேத்தன் சக்கரியா சைன் பண்ணியிருக்காங்க உம்ரான் மலிக் ரீப்ளேஸ்மெண்ட்டா. ஸோ சேத்தன் சக்கரியா லெஃப்ட் ஆர்ம் மீடியம் பேசர் அண்ட் இவர் தான் வந்து இப்போ உம்ரான் மலிக்கை ரீப்ளேஸ் பண்றாரு. டியூ டு இன்ஜுரி உம்ரான் மலிக் பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல் 25 ரூல் அவுட் செய்யப்படுறார். டிசி இன்னும் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ஹாரி ப்ரூக்கோட ரீப்ளேஸ்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணலனாலும் இப்போ கரண்டா பார்க்கறப்போ தஷுன் ஷனக்கா தான் வந்து ஹாரி ப்ரூக்கை ரீப்ளேஸ் பண்றாரு போல. எல்எஸ்ஜி அதே மாதிரி தான் மயங்க் யாதவோட ரீப்ளேஸ்மெண்ட் அஃபிஷியலாக அவங்க அனௌன்ஸ் பண்ணல. பட் ஷர்துல் தாக்கூர் தான் மோஸ்ட் ப்ராபப்லி அவர் ரீப்ளேஸ் பண்ண போறாரு. உங்க எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் தான் இருக்கும். எஸ் ஷர்துல் தாக்கூர் வந்து இந்த வருஷம் அன்சோல்டு பிளேயர்ஸ் லிஸ்ட்ல தான் இருந்தார். ஸோ இப்போ கரண்டா பார்த்தீங்கன்னா எல்எஸ்டி டீமோட டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. மோஸ்ட்லி அவர் தான் வந்து மயங்க் யாதவ் ரீப்ளேஸ் பண்ண போறாரு. ஸோ கேஸ் எல்லா லேட்டஸ்ட் ஐபிஎல் அப்டேட்ஸ் கொண்டு வந்து சேர்த்திருக்கேன். நம்பரை கூடி சீக்கிரம் நம்ம சிஎஸ்கே ஜெர்சி அன்பாக்சிங் வந்து போஸ்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்காக காத்துருங்க. அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பை.